அடுத்து பாருங்க, கத்தி கல்லாங்குத்து பொள்ளாச்சியில கிடைச்ச கத்தி 5000 வருஷம் பழசு. அப்ப தமிழர் வந்து சிந்துவில இருந்து வந்தவங்களாம், தமிழர்கள் வந்து வெளியே வந்தவங்க பாக்குறப்ப இங்கிருந்து தான் உலகம் முழுக்க போனதுக்கு நமக்கு தரவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அடுத்து பாருங்க, ஆதிச்சநூல்ல கிடைச்ச செப்பு சிலையும் சிந்துவெளியில கிடைச்ச செப்பு சிலையும் இன்னைக்கு செய்யக்கூடிய செப்பு சிலையும் ஒரே வடிவில் தான் இருக்கு. அடுத்து இந்த தமிழுடைய கட்டிடக்கலை நம்ம கேரளா பக்கத்தில் இருக்க மறையூரில் இருக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கொரியா பல நாட்டில் இருக்க கட்டடக்கலை ஒரே மாதிரி இருக்கு. அந்த கடலை தூக்கி மேல வைக்கிறது. அடுத்து இந்த பருத்திக்காக தான் வந்தாங்க. பருத்தி முழுக்க முழுக்க தமிழுடைய ஒரு பாரம்பரிய ஒரு பயிரா இருந்திருக்கு. அடுத்து இந்த இங்கிலீஷ்காரன் கொண்டு போன அகதிகள், அந்த ஸ்லேவ்ஸ் அடிமைகள் போன இடங்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழர்கள் போன இடம். இதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. எங்கெங்க இவங்க அடிமையா போனவங்களோ அந்த இடத்தெல்லாம் இவங்க ஏற்கனவே ஆண்ட இடமா இருக்கு. அடுத்து இது பாருங்க, அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி. இங்கிலீஷ்காரன் இவங்களெல்லாம் ஸ்லேவ்ஸ். இவங்க எப்படி ஸ்லேவ்ஸ் ஆனாங்க? 1070 குலோத்துங்க சோழன் இங்க வந்து தெலுங்கு மொழி வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 900 வருஷங்கள் இந்த தமிழர்கள் வரவனுக்கெல்லாம் அடிமையா இருந்திருக்காங்க. அதனாலதான் இங்கிலீஷ்காரன் நம்மள ஸ்லேவ்ஸ் சொன்னான், கூலின்னு சொன்னான். ஆனா உண்மையில இந்த நிலத்தை ஆண்டவர்கள், இந்த நிலத்தை ஆண்ட மொழி முழுக்க முழுக்க தமிழ் மொழியா தான் இருந்திருக்கு. அடுத்து இந்த உட்கார வச்சு பார்க்கிற பழக்கம். அடுத்து உலகத்துல முத்து எடுக்கிற இடம் எல்லாம் தமிழ் பேராவே இருக்கு. பரல்ன்ற பேரு தான் இந்த முத்து எடுக்கிற இடத்துக்கு பேராவே இருக்கு. அடுத்து இந்த சி சில்க் சொல்லக்கூடிய கடல் பட்டு. அடுத்து இந்த அம்மா டைவர், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், கொரியால அந்த கடல்ல மூழ்கி முத்து எடுக்கிறவங்களுக்கு பேர் அம்மா. அம்மானா கடல் தாயின்னு அர்த்தம். அடுத்து இந்த மோக்கன் சொல்லக்கூடிய அந்த அபார்ஜின்ஸ் முழுக்க முழுக்க அவங்க பேசுற மொழியில தமிழ் இருக்கு. அடுத்து இந்த உலகம் முழுக்க சோலாமீன் பிடிக்கிற இடம் தமிழ் பேர்ல இருக்கு. அதுக்கு உதாரணம் இந்த கென்யால இருக்கக்கூடிய நாகமணி. அடுத்து அளவன். உலகத்துல உப்பு எடுக்கிற இடம் எல்லாத்திலையும் இந்த தமிழ் பழங்குடிகளுடைய தாக்கம் இருக்கு. அடுத்து இந்த குலவையிடு சத்தம் பல நாடுகள்ல தமிழுடைய முறையிலே இருக்கு. அடுத்து இந்த தாயக்கட்டை, மதுரையில் இருக்கக்கூடிய தாயக்கட்டையும் மெக்சிகோ இருக்க தாயக்கட்டையும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த சேவல் சண்டை. அடுத்து காளை மாடு. அங்க பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல காளை விரட்டுல கட்டலான்ற மக்கள் நம்முடைய மஞ்சு விரட்டு முறையை பின்பற்றுறாங்க. அடுத்து இந்த ஆடு சண்டை. அடுத்து இந்த பாண்டி ஆட்டம். இது வந்து கியூபா நாட்டில் இன்னைக்கும் பெண்கள் பாண்டி ஆட்ட முறையிலே தமிழ் பாட்டிலே அந்த பாண்டி ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லர் கம்பம். அடுத்து இந்த தீமிதி 30 நாடுகள்ல இந்த பூக்குழி தீக்குழி விளையாட்டை இன்னைக்கு வச்சிருக்காங்க. அடுத்து இந்த விளக்கும் இந்த சுடலை மாட வழிபாடும் மத்திய தரைக்கடல் முழுக்க இருந்ததுக்கு வடுவூர் துரைசாமி எங்களுடைய பதிவுகள் நமக்கு தரவுகள் தருது. அடுத்து இந்த நெல்கதிர் முறையும் ஒத்தை விளக்கு முறையும் உலக நாடுகள் பல இடத்துல இருக்கு. அடுத்து இந்த குடிசை முறைகள் முழுக்க முழுக்க தமிழர் முறையா பல நாடுகள்ல இருக்கு. அடுத்து இந்த ஏடுகள் வழிபாடு பல நாடுகள்ல தமிழர் முறையாவே இருக்கு. அடுத்து இந்த வளரின்றது பூமராங் பல நாடுகளில் தமிழர் முறையாக இருக்கு. அடுத்து இந்த பல்லாங்குழி பல நாடுகளில் தமிழருடைய அதே சொல்லோடு இருக்கு. அடுத்து இந்த கிட்டிப்புல்லும் இந்த சிலம்பாட்டமும் தமிழுடைய அதே முறையில பல நாடுகளில் அதே சொல்லு இருக்கு. அடுத்து இந்த தாய்மாமன் பெண்ண கல்ல தூக்கி கல்யாணம் பண்ற பழக்கம் ஸ்பெயின்ல இன்னைக்கு இருக்கு. யூரோப்பியால இன்னைக்கும் தாய்மாமன் பண்ண இந்த இளவட்ட கல்ல தூக்கினா தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆனா இங்க இருக்கான்னு தெரியல, தமிழ்நாட்டில் அந்த பழக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கஞ்சி தென்கிழக்கு ஆசியா முழுக்கும் இந்த கஞ்சி பழைய சோறு கஞ்சி இந்த பேர்லயே இருக்கு. அடுத்து இந்த வெட்டிவேர், அமெரிக்காக்காரன் வெட்டிவேர் இன்டர்நேஷனல் கம்பெனி வச்சு நம்முடைய வெட்டிவேரை உலகம் முழுக்கும் மண் அரிப்புக்காக எடுத்துட்டு போறாங்க. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். உலக நாடுகள்ல தமிழருடைய மெய் அறிவு, இந்த மெய் அறிவு சின்னம் உலக நாடுகள்ல தமிழ்நாட்டிலிருந்து தான் போனதுக்கு நிறைய தரவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அடுத்து இது இவ்வளவு பாக்குறீங்க, 15,000 ஊர் தமிழ் பேரா இருக்கு, 130 பண்பாடுகள் இருக்கு, உலக மொழி எல்லாம் தமிழ் இருக்கு. ஆனா கட்டுமரங்காரன் எப்படி கடவுள போயிருக்க முடியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் சின்ன கேள்வி வரும். நாங்கெல்லாம் கேள்விப்பட்டது இங்கிலீஷ்காரன் சொன்னா தமிழ கட்டுமரம் தான் வச்சிருந்தான்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, அடுத்து தெப்பம் பல நாடுகள்ல இந்த தெப்பம் மிதவை முகப்பு எல்லாம் தமிழ் பேர்லயே இருக்கு. அடுத்து மிதப்பு முகவை, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முகவை மாவட்டம் பேரு, முகவைன்னா மிதப்புன்னு அர்த்தம். அடுத்து உலக நாடுகள்ல எங்கெங்க தமிழர்கள் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் தமிழருடைய பாரம்பரியமான இந்த படகுல கண் பிடிக்கிற சின்னம் இருக்கு. அடுத்து இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இந்தோ பசிபிக் நியூசிலாந்துல திரி மரம்ன்ற இந்த போட்டு, இந்த மரத்துடைய 3 மரம், ஒரு மரம் பேர் அம்மா, ஒரு மரம் பேர் அக்கா, அடுத்த மரம் பேர் வக்கா, இந்த துணிக்கு பேரு வடம். எப்படி ஒரு தமிழ் சொல், அதுவும் அந்த மீனவர்களுக்கு பேர் தமோய்.
அவங்க இருக்கிற ஊர் பேர் வான்கரை. எப்படி நியூசிலாந்துல எல்லாமே தமிழ் சொல்லலாம் இந்த படகுக்கு போயிருக்கு பாருங்க. அடுத்து இது கட்லன் படகு. அடுத்து இது கப்பல், தென்கிழக்கு ஆசியாவில் கப்பலுக்கு கப்பல் பேர்லயே இருக்கு. அடுத்து இந்த படகு தான், இந்த பாய்மர கப்பல் தான் உலகம் முழுக்க போயிருக்கு. இதுல இருக்க துணியை பார்த்து தான் அவன் பருத்திக்கு இங்க வந்திருக்கான். நம்ம மக்கள் போய் தான் எல்லாம், வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கல, தமிழர்கள் போய் தான் உலகம் முழுக்கும் போய் எல்லாரும் இங்க வர வச்சிருக்காங்க. வர வச்சப்ப அவங்கவுங்க மொழி வந்து நம்ம மொழியை அழைச்சிருச்சு. இதுதான் உண்மை. இந்த மொழிக்கு மிக மிக ஒரு பழமையான பாரம்பரியம் இருக்கு. இந்த மக்கள் மிக மிக தொல் பழங்கால மக்களை சார்ந்த ஒரு 10-15 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய அடையாளம் தெரியாம வாழக்கூடிய இனமா தான் தமிழ் இனம் இருக்கு. அடுத்து இது அன்னபூர்ணி, தமிழ்நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு போன 17 மாசம் போன கப்பல். இந்த கப்பல்ல தான் நம்ம பிரபாகரன், ஈழத்தலைவர் பிரபாகருடைய தாத்தா போனார். The bare body sailors from ஸ்ரீலங்கான்னு பதிவு பண்ணாங்க. இந்த கப்பல் யாருடைய கப்பல்னா தேவக்கோட்டையை சேர்ந்த நாகப்ப செட்டியாருடைய கப்பல். அடுத்து இது பாருங்க எவ்வளவு பெரிய 20,000 கப்பல் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்த பாய்மர துணி செய்யறதுக்குன்னே ஒரு சமூகம் இருந்திருக்கு, வாதிரியார் சமூகம். அடுத்து இந்த நிலக்கரி கப்பல் வந்துதான் தமிழருடைய பாய்மர கப்பலை ஒழிச்சது. அதனால்தான் இந்த பாய்மர கப்பலுக்கு அவன் கள்ளத்தோணின்னு பேர் வச்சான். இலங்கையில கூட இன்னைக்கு கூட நம்ம மக்களை கள்ளத்தோணி தான் கூப்பிடுவாங்க. இது வந்துதான் தமிழருடைய பாரம்பரியத்தை அழிச்சது. அடுத்து ஆனால் 1920 ஜேம்ஸ் ஆர்லாண்ட் ஒரு அதிகாரி உலகம் முழுக்க இருக்கிற கப்பலுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு பதிவு பண்ணார். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு ஸ்பெஷல் டிசீஸாவே போயிருக்கு. என்னன்னா உலக நாடு கப்பல்கள் இடி தாங்கி கப்பல் எரியும், ஆனா தமிழர் கப்பல் மட்டும் எரியாது. ஏன்னா மரத்துக்கு மேல ஒரு காப்பர் வளையத்தையும் மரத்துக்கு கீழே ஒரு காப்பர் வளையத்தை வச்சு இடியை கடத்துவாங்க. இடியை வந்து மரத்து மூலமா கடத்துற ஒரே தொழில்நுட்பம் கொண்ட ஒரே மக்கள் தமிழ் மக்கள் தான். ஏன்னா இவங்க வந்து இதனால்தான் உலக நாட்டு மக்கள் தமிழ் வணிகத்தை விரும்பினார்கள். இதனால்தான் சீன மக்கள் தமிழரை விரும்பினார்கள். இதனால்தான் ரோமர்கள் தமிழரை விரும்பினார்கள். இதனால்தான் கிரீக், ஈஜிப்ட் எல்லா நாடும் தமிழரை விரும்புறதுக்கு காரணம் தமிழருடைய கடல் மேலாண்மை. அடுத்து பாருங்க எவ்வளவு பெரிய பாய்மர கப்பல்லாம் போயிருக்கு. போய் ஸ்ரீ விஜய கிங்கடத்தை பிடிச்சிருக்கு, கிரேக்கத்தை பிடிச்சிருக்கு, சீனாவை பிடிச்சிருக்கு, எல்லா நாடையும் பிடிச்சது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளத்தோணியின் பேர்ல இருக்கு. அடுத்து ஆனா இந்த தொழில்நுட்பம் அழியல. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் 35 இந்த செமி மெக்கானிஸ்ட் பாய்மர கப்பல் இருக்கு. இவ்வளவு வருஷமான தமிழ் கடல் மேலாண்மை இன்னைக்கு ஒரு 350 மக்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கலையா இருக்கு. இந்த 350 மக்களை நாங்க மறுபடியும் பயிற்சி கொடுத்து மறுபடியும் நம்ம கடல்ல எண்ணெய் செலவு குறைக்கிறதுக்கு இந்த பாய்மரத்தை பயன்படுத்துறதுக்காக 5 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கோம். பழையபடி நம்முடைய தமிழர் மேலாண்மை திறன் உலக நாடுகளுக்கு நம்ம முறையிலே போகக்கூடிய வாய்ப்புகள் பெருகிட்டு இருக்கு. அடுத்து இது பாருங்க உலகம் முழுக்க ஆமைகள் வந்து போற இடங்கள் பாருங்க. உலகம் முழுக்க எங்கெங்க ஆமைகளுடைய இனப்பெருக்கம் போகுதுன்னு பாருங்க. அடுத்து உலகம் முழுக்க துறைமுகங்கள் இருந்த இடம் பாருங்க. இது ஒன்னே போதும். எங்கெங்க துறைமுகங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடம்தான் துறைமுகம் மாற்றப்பட்டது. இந்த வேலையை செஞ்சது யாருன்னா அடுத்து பாவாணர் அன்னைக்கு சொன்னப்ப யாரும் நம்பல. உலகம் முழுக்க துறைமுகம் அமைச்சவன் தமிழனை துறைநகரால் கடல் வணிகம் தோன்றிய தமிழனை சொன்னப்ப எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு அறிவியல் முறையில இந்த ஆதாரம் நான் மட்டும் சொல்லல, எங்கெங்க இந்த ஆமைகள் பத்தி ஆய்வு பண்றாங்களோ அவங்க எல்லா உலக நாட்டு மக்கள் முழுக்கம் இந்த ஆமைகளை பின்தொடர்ந்து போனவர்கள் தமிழர்கள் தமிழ் மொழியை கொண்டு போனாங்கன்றதை இன்னும் 2-3 வருஷத்துல உலகம் முழுக்க சொல்ல போறாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழி இனத்தில் பிறந்ததால் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு. உங்க பசங்களுக்கு உங்க மொழியை சொல்லிக் கொடுங்க. உங்க பசங்களுக்கு இந்த மொழியுடைய வெறும் சிறப்பு மட்டும் சொல்லாதீங்க, மொழியுடைய அறிவியல் தன்மை சொல்லிக் கொடுங்க, வாழ்வியல் தன்மை சொல்லிக் கொடுங்க. உலகத்துல மிக மிக முக்கியமான மொழி இந்த மொழிதான்றதுக்கு இனிமே நம்ம சொல்லக்கூடிய இடம். நீங்க இருக்க இந்த கர்நாடக மண் கூட பாரம்பரிய தமிழை அடிப்படையாக வைத்து அதன் மேல்தான் கன்னடம் பின்னப்பட்டது. இது இந்த மக்களுக்கு புரிய வைங்க. இன்னைக்கு எப்படி ஒரு எம்எல்சி வந்து தமிழை பத்தி பேசினாரோ இந்த கர்நாடக அரசியல்வாதிகளை, கர்நாடக இலக்கிய மக்களை தமிழுடைய சிறப்புகளை பேச சொல்லுங்க. அதுதான் தமிழ் மக்கள், தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை. அடுத்து இந்த உழவுன்றது வெறும் உழவுக்கு மட்டும் கிடையாது, அது மருத்துவத்துக்கும் கூட. நம்ம என் இனிய நண்பர் புகழேந்தி இருக்காங்க, எனக்கும் அவருக்கு உள்ள தொடர்பு தமிழ் சங்கத்தால் ஏற்பட்டா கூட இயற்கை வேளாண்மையை செய்யறான்னு ஒரே காரணத்தால் தான் நாங்கள் அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா உணவு தான் அடிப்படை. இந்த உணவு இருந்தால்தான் நம்மளால வாழ முடியும். அந்த உணவை இன்னைக்கு இயற்கை முறையில் இந்தியாவில் முதலாக கொண்டு போன தமிழர் வந்து உங்க கர்நாடக தமிழர் தான். உங்க இமாவத் பண்ணையுடைய புகழ் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு தெரியும். இந்தியா முழுக்கும் தமிழ் உழவு தொடர்பான மக்களுக்கு உங்களுடைய இமாவத் பண்ணையை பத்தி தெரியும், உங்களுடைய மகாராஜா பண்ணையை பத்தி தெரியும்,
நீங்கள் இந்த கர்நாடக தமிழர்களுடைய உணவை பத்தி ஒரிசாவுக்கு நல்லா தெரியும், வைசாக்களுக்கு திவாகருக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். அது உங்க மக்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் கர்நாடகத்தில் விவசாயம் தமிழ் மக்களால் மிக அழகாக போற்றப்பட்டு வருகிறது சொன்னீங்கன்னா மிக மகிழ்ச்சி. அதே சமயத்தில் என்னுடைய தயவு சார்ந்த ஒரு வேண்டுகோள், இளைஞர்களுக்கும் சிறு மாணவர்களுக்கும், கர்நாடகத்தில் இருக்கும் தமிழுடைய தொன்மையை தயவு செய்து தேடுங்க. கர்நாடக இலக்கியத்தில் தமிழை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கல் சிட்டைகளும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நடுக்கல்களும் கர்நாடகத்துடைய பழைய கல்வெட்டுகளும் தமிழை பத்தி என்ன சொல்லும் தேடுங்க. இதுதான் நீங்க தமிழ் சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பிரதிபலனா இருக்கும். நன்றி, வணக்கம். இது இந்த ஆய்வு முறை பாத்தீங்கன்னா இது ஒரு வெஸ்டர்ன் முறை கிடையாது. இந்த ஆய்வு ஜப்பான் தீசிஸ் முறை ரைட்டிங் கிடையாது. இது முழுக்க முழுக்க தொல்காப்பியத்தில் சொல்லக்கூடிய நூலின் மரபுன்னு சொல்லக்கூடிய நூலின் உத்தி, 2 குற்றம் நீக்கி 32 உத்திகளை சேர்த்த தமிழுடைய பாரம்பரியத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த பவர் பாயிண்டை தயார் பண்ணியிருக்கேன். இது 35 துறைகளை ஒருங்கிணைத்திருக்கேன். இந்த இளைஞர்கள் நீங்க நாளைக்கு ஏதாவது தீசிஸ் கொடுக்கறதா இருந்தால் தொல்காப்பியத்துடைய நூலின் மரபை படிச்சுட்டு உங்க பவர் பாயிண்டை கொடுங்க, உங்களுக்கு நிச்சயம் நல்ல பேர் கிடைக்கும். நன்றி.